அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது 8ஆம் தேதி பிறந்தவங்க அல்லது உங்களுடைய பெயரோட கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர் வந்துச்சுனால் அந்த 8ஆம் நம்பரை எப்படி சக்தி வாய்ந்த நம்பரா மாத்தி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறது, 8ஆம் தேதி பிறந்தவங்க என்ன மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகணும் அல்லது என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். 8ஆம் தேதி பிறந்தவங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை சாப்பிட கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு நீங்க வாழைப்பழங்களை நீங்க உணவா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ரொம்ப சீக்கிரமா நீங்க பார்க்க முடியும். அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பைரவ மூர்த்திக்கு நீங்க வழிபாடு பண்ணிட்டு பொங்கல் நீங்க தானமா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள தடங்கல்கள் எல்லாமே போய் சீக்கிரமா உங்களுக்கு முன்னேற்றம் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 மணிக்கு மேல தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள், அதாவது 8ஆம் தேதி பிறந்தவங்களோட பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கிற மாதிரி பக்கத்துல நெருங்கி வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காம போகும். இந்த மாதிரி எல்லாமே உங்களோட விலகி விலகி போறது அத்தனமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா உங்க கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த காரியம் நீங்க செஞ்சாலும் 8ஆம் நம்பரை முன்னிறுத்தி பண்றதா இருந்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணரை நீங்க முடிஞ்ச அளவுக்கு வழிபட்டு வந்துட்டு இருந்தாலே போதுமானது. அந்த 8ஆம் நம்பருக்கான சக்தி அவர் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாரு. மிக்க நன்றி.